ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அவர் நேரடியாக ஸ்டாக்குக்கு வரலாமா அல்லது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டோட நின்றுக்கலாமா அப்படிங்கிறதான தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் நன்றி. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. பங்குச்சந்தை ஆபத்து நிறைந்தது, ஆனால் அறிவின் துணை கொண்டு நீங்க முதலீடு பண்ணா ஆதாயம் அடையலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் முதலீடு பண்ணக்கூடியவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ இதுல ஐபிஓ பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் கொடுப்பாங்க. சில லட்சங்கள், அது 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ள பண்றவங்கள நான் இந்த வீடியோவில் கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக முழுமையா பாருங்க. ஸோ இவங்களுடைய டைம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? சார் எனக்கு மாசத்துக்கே 1 நாள் 2 நாள் தான் ஒதுக்க முடியும், அல்லது வாரத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற நபர்கள் நீங்க ஸ்டாக்கை பத்தி ஐடியாஸ் அண்ட் ஸ்டாக்கோட அனலைஸை நீங்க படிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க ஸ்டாக்ல நேரடியாக இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்கு. கண்ட ஸ்ட்ரெக்டாக கஜன்னு வாங்காம ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி உள்ளது பேங்கிங், எஃப்எம்சிஜி அல்லது ஐடி சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரெக்டா எடுத்துக்கிட்டு நீங்க அதுல உங்க ஃபண்டை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணலாம். ஸோ இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்னன்னா, எனக்கு மார்க்கெட்டை பார்க்கவே டைம் கிடையாதுங்க, எனக்கு பொழுதுக்கும் வேலை சரியா இருக்கு, பிஸியா இருக்கிறேன், ஸோ அதனால டைம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போங்க. ஷேர் மார்க்கெட்ல நேரடி இன்வெஸ்ட்மெண்ட் வராதிங்க. இட் இஸ் ஹைலி ரிஸ்க். ஸோ இதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு இருக்கேன் நான். இப்ப நீங்க ஒரு ஏங்கிற இடத்துல பிங்கிற இடத்துக்கு போறதா வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 50 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போறீங்க. இப்ப உங்களுக்கு நல்லா கார் ஓட்ட தெரியும். ஸோ 2-3 லொக்கேஷன் நீங்க போகணும் அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா கார் எடுத்துட்டு போறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம நினைச்ச இடத்துல நிறுத்தி நீங்க ஏதாவது சாப்பிடலாம், அல்லது டீ குடிக்கலாம், அல்லது ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். ஸோ உங்களுடைய பர்சனல் டைமை அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் அட்டன் பண்றோம், அல்லது ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம், இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம், மீட்டிங் அட்டன் பண்றோம்னா கார்ல போறது தான் பெட்டர். ஸோ அந்த கார்ல போற மாதிரி விஷயம் தான் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒரே ஒரு லொக்கேஷன் தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A to B தான் போகணும், அந்த இடத்துல ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்கு அப்படின்னம்னா பெட்டர் நீங்க சூஸ் பண்றது மியூச்சுவல் ஃபண்டுங்கிற மாதிரி நீங்க ஒரு பஸ்ஸையோ அல்லது வேற ட்ரெயினையோ இதை நீங்க புக் பண்றது பெட்டர். பிகாஸ் நீங்க நடுவில் எங்கேயும் நிற்க வேண்டியதில்லை, யாரையும் பார்க்க போறதில்லை, வேற எந்த பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. அதனால நீங்க டைரக்டா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போறது பெட்டர். இப்ப நான் சொன்னதுதான், அவருக்கு வண்டி ஓட்ட தெரியுது, நிறைய இடம் விசிட் பண்ணணும் அப்படின்னா அவர் கார் சூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், ஸ்டாக்ல கவனமா உங்களால அந்த நியூஸ் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் மிட் கேப் போறது பெட்டர். 2வது விஷயம், என்னால எதுவுமே பார்க்க டைம் இல்லைங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு லாங் டேர்ம்ல கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில் போறது பெட்டர். மார்க்கெட் இந்த மாதிரி கிராஷ் டைம்ல கொஞ்சம் லம்சம் அமௌண்டா போட்டாலும் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சிப் பண்றாரு அப்படின்னா மார்க்கெட் டைம் கிராஷ் விடுதுன்னா ஒரு 5x 10x ஒரு 5000 10,000 லம்சமா இன்வெஸ்ட் பண்ணா மார்க்கெட் மூவ் ஆகும்போது பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு அதனுடைய செக்டாரை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆயிரங்கள் லட்சங்களை போடக்கூடிய நபர் ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பிஹேவியர், அவங்க கேரக்டரை பொறுத்து தான் இருக்கு. அவருக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், வாரத்துக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அல்லது மாசத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அவங்க ஒதுக்க முடியும்னா கண்டிப்பா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு உள்ள வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் போறது பெட்டர். ஸோ நான் இப்போ கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, போதுமான விளக்கமா இருந்துச்சா, இந்த கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. அதுக்கு நான் வீடியோ பதிவு போல தயாராக இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் பணக்காரர் ஆகணும், அதுக்கு அறிவின் துணை கொண்டு ஆதாயம் அடைய பங்குச்சந்தை மட்டும்தான் ஒரே ஒரு வழி. ஸோ தயவு செஞ்சு இந்த சேனல் நீங்க பார்க்கலாமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.